ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வார காலமும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து அவருடைய இறக்கைகள் வைத்து உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுசையும் தந்து வழிநடத்தி வந்த மகிமை ஆண்டவருக்கு நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஒரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஆராதனை நம்மை கடவுள் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கூடாரத்துக்குள் வைத்து நம்மை மூடி மறைத்து பத்திரப்படுத்தி ஆசீர்வதித்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாரும் கைதாளத்தோடு ஆமென், நன்றி நன்றி, ஆண்டவருக்கு நன்றி நன்றி. சங்கீதம் 104 அதிகாரம் 2 வசனம் வாசிப்போம். அவருக்கு இன்னிசை எழுப்புங்கள், இசை கருவி மீட்டுங்கள், அவர் செய்த வியத்தகு செயல்களை எல்லாம் பறைசாற்றுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு இசை எழுப்புங்கள், அவரை போற்றுங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள். இன்று அவரை நன்றியோடு ஆராதிங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவரை போற்றக்கூடிய நாள். அவர் செய்த நன்மைகளே, வியத்தக செயல்களே, ஆச்சரியமான காரியங்களே, ஆண்டவர் நம்மை நடத்திய அற்புதங்களே நினைத்து நினைத்து அவருக்கு இசை பாடி கைதாளத்தோடு அவரை ஆராதித்து நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நாம் இந்த நன்றி செல்ல வேண்டும். ஒவ்வொரு ஆராதனை நாம் ஆண்டவரை நோக்கி கதறிக்கொண்டிருந்தோம். ஆண்டவராகிய கடவுள் இந்த ஒரு ஆண்டு நம்மை நடத்தி வந்தார். அவருடைய இரக்கம் நம்மோடு இருந்தது, அவருடைய அன்பு நமக்குள் இருந்தது, அவருடைய பரிவு நமக்குள் இருந்தது. ஆதலால் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அவரே இசைத்து பாடுங்கள். ஹல்லேலூயா. கைதாள ஓசையோடு ஆண்டவரை கனப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அவரை அப்பறிங்கள். ஹல்லேலூயா. வியத்தக செயல்களே, அவர் நமக்கு செய்த அற்புதங்களே, அடையாளங்களே நினைத்து பாடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி செல்ல வந்திருக்கிறோம். அவருக்கு இசை போட்டு அவரை போற்ற வந்திருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைக்கிற நாளாய் இருக்கிறது. அவர் நம்மை நடத்தி வந்த இரக்கத்தின் நாளாய் இருக்கிறது. அவருக்கு நாம் நன்றி செல்லக்கூடிய நேரமாய் இருக்கிறது. நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 29 அதிகாரம் 1 வசனம். ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் நீர் எனக்கு விடுதலை அளித்தீர், என் எதிரிகள் என்னை கண்டு மகிழ்வுற விடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் எதிரிகள் என்னை கண்டு அவர்கள் சிரிக்க, அவர்கள் மகிழ நீர் கைவிடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரிக்கு முன்னால் என்னை தள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவர்களை ஏளனப்படுத்த, அவர்கள் என்னுடைய துன்பத்தை கண்டு மகிழ, எனக்கு வருகிற அழிவை கண்டு அவர்கள் சிரிக்க நீர் என்னை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அநேகருடைய ஆசை நமக்கு தோல்வி வர வேண்டும், நாம் அழ வேண்டும், நாம் ஆசிரில்லாமல் இருக்க வேண்டும், நாம் யாதியோடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை
இருக்கிறார்கள். அவர்கள் யார்? நம்முடைய விரோதிகள். ஹல்லேலூயா. நமக்கு நாசம் வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கை துன்பம் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை வேதனை இருக்க வேண்டும். அதை விரும்புகிறவர்கள், நினைக்கிறவர்கள் நம் விரோதி. ஹல்லேலூயா. நம்முடைய எதிரிகள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்னால் ஆண்டவர் வந்து கைவிடவில்லை. நீ தலை குனிந்து நிற்கிறதை ஆண்டவர் தள்ளிவிடவில்லை. அவர்கள் உன் துன்பத்தை கண்டு, உன் போராட்டத்தை கண்டு, உன் தோல்வியை கண்டு, உன் வேதனை கடனை கண்டு, உன்னுடைய யாவி தொல்லை இழப்புகளை கண்டு உன் எதிரிகள் மகிழும்படியாக ஆண்டவர் உன்னை தள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் மகிழ்ச்சி அடைய, அவர்கள் மகிழ ஆண்டவர் உன்னை அவர்களுக்கு முன்னால் தள்ளவில்லையே, உன்னை ஆசீர்வதித்தார். உனக்கு வேதனை இருக்கிறதை போன்று அவர்கள் கண்டார்கள். அவர்கள் சிரிக்கும் முன்னால் உனக்கு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை நீங்கள் போற்றுங்கள், அந்த ஆண்டவருக்கு நீங்கள் இசை பாடுங்கள், அவரை நீங்கள் இங்கு கனப்படுத்துங்கள், அவரை நன்றியோடு ஆராதிங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கு கடந்து வந்தது இந்த எதிரிகள்? யாரை பார்த்து சிரித்தார்? உலகத்தின் மனிதர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் இல்லை, ஆண்டவரை அறிந்தவர்கள். வேதத்தின் அடிப்படையில் யாரை பார்த்து சிரித்தார்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அன்னாளுக்கு நடக்கிறது. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அவள் எப்போது ஆலயத்துக்கு வந்து செபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள். ஆண்டவர் மேல் விசுவாசம் கொள்ளக்கூடிய ஒரு மகளாக இருக்கிறாள். ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு கடவுளுடைய மகளா இருந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு குழந்தை இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களை சார்ந்தவர்களோ, அவர்களோடு இருந்தவர்களோ, உறவுகளும் பாசங்களும் நண்பர்களும் தெரிந்தவர்களும் சபையாறுகளோ அவளை தூற்றினார்கள், ஏளனமாக சிரித்தார்கள். நீ ஆண்டவரை தேடுகிறா, நீ ஒவ்வொரு நாள் இந்த ஆலயத்துக்கு கடந்து செல்லுகிறாயே, ஏன் ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தை தரவில்லை? ஏன் ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்யவில்லை என்று வேதனைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. 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 அவள் பொருத்தனையோடு செபிக்கிறா. விசுவாசத்தை இழந்து விடாம நம்பிக்கையோடு பாதத்தை செபிக்கிறார். ஆலயத்தை கடந்து வரக்கூடியது மனிதர்கள் சொன்னபடியே நிறுத்திவிடவில்லை, விசுவாசத்தை விடவில்லை, ஆவிக்குரிய பாதை விடவில்லை. அவள் ஓடி ஓடி எல்லா துன்பத்தை, எல்லா அவமானத்தையும் கடவுளோடு பேசி சென்றாள். ஹல்லேலூயா. அப்படி செபித்த நேரத்தில் பொருத்தனையோடு செபிக்கிறாள். ஆண்டவரே, எனக்கு நீர் ஒரு குழந்தை கொடுத்தால் அது உமக்கு. ஹல்லேலூயா. அந்த பொருத்தனை சொல்லுவரை ஆண்டவர் அமைதியோடு இருந்தார். பொருத்தனை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விரும்பினார். அதன்படி கடவுள் அந்நாளுக்கு ஒரு குழந்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏளனமாய் சிரித்தவர்களோ, வேதனைப்படுத்தினவர்களோ தலை குனிந்தார்கள். ஹல்லேலூயா. அவள் தேடி வந்த ஆண்டவர் அவளுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. தேடி வந்த ஆலயத்தின் ஜெபம் அவளுக்கு ஜெயத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. அப்போது அவள் ஆண்டவரை போற்றுகிறார். ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்கு முன்னால் அந்த வல்லமையும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை அவள் போற்றிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை அவள் கனப்படுத்தினார். எல்லா மனிதர்களும்
ஏளனப்படுத்தினார்கள். ஆண்டவர் எனக்கு இல்லை என்று சொன்னார்கள். இதோ அவர்கள் இந்த வெட்கம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நாளல்ல வெட்கம் அடைந்தது. அவளை பார்த்து சிரித்தவர்கள், ஏளனப்படுத்தினவர்கள் வெட்கமடையக்கூடிய அளவில் ஆண்டவர் குழந்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையும் அப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் அநேக துன்பம் இருக்கிற நேரத்தில், அநேக கடவுளை சூழ்ந்து கொண்ட நேரத்தில், அநேக யாதிகள் நெருக்க நேரத்தில் நீ அந்த ஆலயத்துக்கு செல்கிறாய், இல்லை ஊழியத்துக்கு இருக்கிறாய். உனக்கு என்ன கிடைக்கிறது? உனக்கு வேற வேலை இல்லையா என்பது அநேகர் சொல்லிய நேரத்தில், எள்ளி சிரித்த நேரத்தில் நீ அவர் மேல் நம்பிக்கை கொண்டா. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இருக்கிறார், ஆலயத்து கடவுள் இருக்கிறார். என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நீ விசுவசிக்கவே, அதன்படி ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆலயத்தில் உயிருள்ள சாட்சிகளாக உன்னை எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கண்டு ஏளனப்படுத்தினவர்களும் இவர்கள் முறிந்து போவார்கள், இதோடு இல்லாமல் போவார்கள், ஒன்று இல்லாமல் ஆவார்கள் என்று நினைத்தவர்களும், ஆசைப்பட்டவர்களும், சிரித்தவர்களும் என்னை தலை குனிந்து நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் வாழ வைக்கிறார். மரணத்தை முறித்தார் ஆண்டவர், யாதியை முறித்தார் ஆண்டவர், உன் கடனை முறித்தார் ஆண்டவர், உனக்கு ஆண்டவர் வெற்றி தந்தார். ஹல்லேலூயா. அந்நாளுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சி கொடுத்தார். ஆண்டவரை போற்ற பறைசாற்ற ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். எதிரிகள் வெட்கமடையக்கூடிய அளவில், அவமானப்படுத்தினார்கள் ஓடி மறையக்கூடிய அளவில் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உன்னை கடவுள் ஆசீர்வதித்தார். நீ கதறிய நேரத்தில், மகிமை ஆண்டவர் என்று கூப்பிட்ட நேரத்தில், உன் விசுவாசத்தின்படியே ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள். ஏனெனில் எதிரிகள் மகிழும்படியாக, மகிழ்ச்சி அடையும்படியாக ஆண்டவர் உன்னை விட்டு விடவில்லை. ஹல்லேலூயா. உன்னை கைவிடவில்லை. அந்நாளை கனப்படுத்தி ஆண்டவர், அந்நாளை ஆசீர்வதித்த ஆண்டவர், அவமானத்திலிருந்து தூக்கி ஆண்டவர் உங்களை தூக்கி உள்ளார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை இன்று போற்றுங்கள். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு நீ இசைப்பாடுங்கள். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு நீ நன்றி ஆராதனை செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 29 அதிகாரம் 2 வசனம் வாசிப்போம். ஆண்டவராகிய என் இறைவா, உம்மை நோக்கி கூவினேன், எனக்கு நலமளித்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இறைவா, உம்மை நோக்கினே, நான் உம்மை கூவி அழைத்தேன். ஆண்டவராகிய கடவுளை நான் உம்மை கூவி அழைத்தேன். உம்மை நோக்கி நான் பார்த்தேன். நீர் எனக்கு நல்லதை செய்தே, நீர் எனக்கு ஆதரவாயிருந்து, நீர் எனக்கு துணையாய் வந்து ஆசீர்வதித்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நலம் அளித்தீர், எனக்குடன் சுகத்தை தந்தீர். ஹல்லேலூயா. நான் யாதியோடு படிக்கிற நேரத்தில், நான் யாதி துன்பத்தோடு படித்த நேரத்தில், படுக்கையிலான நேரத்தில் என் ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு நீ என்னால் செல்ல முடியாது என்று மரணம் என்னை அழைக்கிறது. என் மரணத்தில் என் ஆண்டவராகிய இறைவா, உன்னை நோக்கி பார்த்து, உன்னை கூப்பிட்டு அழைத்து, கூவி அழைத்து, நீர் எனக்கு நலம்
கொடுத்தீர். ஹல்லேலூயா. எனக்கு சுகம் தந்தீர். ஹல்லேலூயா. என்னை நீர் ஆசீர்வதித்தீர். ஹல்லேலூயா. என்னை நீர் பலப்படுத்தினீர். ஹல்லேலூயா. என்னை நீர் நடத்தி வந்தீர். ஹல்லேலூயா. என்னை நன்றி சொல்ல வைத்தீர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடும் போது, அவரை பார்த்து நீ அழைக்கும் போது, விசுவாசத்தால் நீ அழைக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆண்டவர் படுக்கையிலிருந்து உன்னை எழுப்புவார். உன்னுடைய யாதியிலிருந்து உனக்கு நலம் தருவார். உன்னுடைய யாதியிலிருந்து உனக்கு சுகம் தருவார். உன் வேதனை போராட்டத்திலிருந்து உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. 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 லூக்காஸ் 17ஆம் அதிகாரம் 15-17 வாசி. அவர்களுள் ஒருவன் தான் குணம் அடைந்ததை கண்டு உரத்த குரலில் கடவுளை மகிமைப்படுத்திக் கொண்டு திரும்பி வந்து அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து நன்றி செலுத்தினான். அவனோ சமாரியன். இயேசு அவனை பார்த்து, 10 பேரும் குணம் அடையவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 10 பேருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். தொழுது நோயாளி ஆண்டவர் தொட்டு விடுதலை கொடுக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கட்டளை போடுகிறார். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். வியாதியிலிருந்து யாராலும் விடுவிக்க முடியாது. எந்த மருந்துகளாலும் விடுவிக்க முடியாது. யாராலும் தொட்டு விடுதலை கொடுக்க முடியாது. வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதில் 9 பேர் நன்றி இல்லாமல் போனார்கள். 9 பேர் ஆண்டவரை போற்றாமல் போனார்கள். ஆண்டவரை கண்டு நன்றி சொல்லாமல் போனார்கள். அதில் ஒரு மனிதர் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நீர் என்னை தொட்டதால் நான் நலமடைந்து நான் குணமடைந்தேன் என்று சொல்ல வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து அநேகருக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அநேகர் கடந்து வந்தார்கள். அநேகர் நன்றி இல்லாமல் போனார்கள். ஆண்டவரை விட்டு போனார்கள். ஆலயத்தை விட்டு போனார்கள். உறவை விட்டு போனார்கள். அன்பை விட்டு போனார்கள். ஆனால் இன்று கடந்து வந்த நீங்க ஆண்டவருக்கு நன்றி செல்ல வந்தீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குணமடைந்த அந்த நோயாளியை போன்று, அந்த தொழுது நோயாளியை போன்று இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் இந்த சபையின் மத்தியில் பறைசாற்றினீர்கள். ஹல்லேலூயா. அநேகர் நன்மை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் ஆண்டவராகிய கடவுள் பிள்ளைகள், ஊழியர்கள், ஊழிய பாதையும் உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் எடுத்து சொல்லி நன்றி செல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இது ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த சாட்சியிலே விசுவாசத்தில் ஊடி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று நீங்கள் அந்த ஒருவரை போல, அந்த ஒரு மனிதனை போல, அந்த நன்றி உள்ள மனிதனை போல இன்று நாம் எல்லாரும் நன்றி சொல்ல ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இன்று கடந்து வந்தோம். ஹல்லேலூயா. இன்று கடந்து வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. பல தேவைகள் இருக்கிறது. பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இறுதி ஆராதனை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அவருக்கு இன்று நன்றி சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கடந்து வந்தீர்கள். உங்களை கண்டு ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஹல்லேலூயா. 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 சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். ஆண்டவரே, கீழ் உலகில்
என் ஆன்மாவை வெளியேற்றினீர். பாதாள படுகொலைக்கு செல்பவர்கள் இடையினின்று என்னை காத்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கீழ் நிலையிலிருந்து, பாதாளத்திலிருந்து, நித்திய சாவிலிருந்து, நரக வாசலிலிருந்து, படுகொலையிலிருந்து, நெருக்கத்திலிருந்து நீர் என்னை காப்பாற்றினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றினே, நீர் என்னை தூக்கி எடுத்தே, இந்த ஊழியத்தை விட்டு, இந்த ஆலயத்தை விட்டு, ரட்சிப்பை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு நீ சருகும்படியாக, நீ விலகி செல்லும்படியாக இருந்த உன்னை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. நீ எதை தேட நினைத்த பாவத்தை, உலகத்தின் நிலையை, உலகத்து சூழ்நிலைகளே, உன்னுடைய நிரப்பத்தின்படியாக நீ தீர்மானித்தா, ஆண்டவராகிய கடவுள் உன்னை தடை நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை உனக்கு வந்த நேரத்தில், உனக்கு அந்த நெருக்கடிகள் உன்னை சூழ்ந்த நேரத்தில், விசுவாசத்தை விடக்கூடிய நிலை வந்த நேரத்தில் ஆண்டவர் உனக்கு கற்று தந்தார். ஹல்லேலூயா. என்ன கற்று தந்தார்? நான் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. நீ பலப்பட்டா, நீயோ இன்று வரை அவருக்கென ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சாவிலிருந்து, இதோ நரகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, இந்த உலகத்தின் தீமையிலிருந்து, இருளிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. நீ அவரை விட்டு விலகாதபடி உனக்கு தியானங்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அழகை ஜெயிக்கும்படியான அதிகாரத்தை தர உனக்கு வல்லமை தியானங்களை தந்தார். உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய உபவாச ஜெபங்களை ஏற்படுத்தினார். முழங்காலிருந்து ஜெபித்து உலகத்தின் பூதத்திலிருந்து, இருளிலிருந்து, நரக வாதலிருந்து ஜெயிக்கும்படியான இதோ முழங்கால் ஜெயத்தை ஜெபத்தில் ஆண்டவர் உன்னை இருத்தினார். ஹல்லேலூயா. அநேக ஜெப வழிபாடுகளை அவருடைய ஆலயத்தில் நடத்தி உன்னை ஆண்டவர் சருகாதபடி பலப்படுத்தினார். உலகம் உன்னை கவ்வாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். நீ நரகத்தில் போகாதபடி இன்று வரை ஆண்டவர் உன்னை நடத்துகிறார். தீமையிலிருந்து காப்பாற்றுகிறார், பாவத்திலிருந்து காப்பாற்றுகிறார். மனமான போக்கின்படி நீ நடக்காதபடி ஆண்டவர் உனக்கு வழிகாட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு ஆண்டு எல்லா ஆராதனைக்கு பங்கு கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ எப்போதும் ஜெயம் கொள்ள, நீ பாதாளத்தையும் நரகத்தையும் ஜெயிக்க ஆண்டவர் என்று உனக்கு அதிகாரத்தை தருவார். சோதனை அழகை ஜெயிக்க உனக்கு அவர் பலனை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரே போற்றுங்கள், இசைப்பாடுங்கள், இசைப்பாடுங்கள். ஹல்லேலூயா. கைதாள ஓசையோடு ஆண்டவரை கனப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போம். பின் நோவா ஒரு பீடத்தை கட்டி மிருகங்களிலும் சுத்தமான பறவைகளிலும் பலவற்றை எடுத்து அதன் மேல் தகன பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் அவற்றை நறுமணமுள்ள பரிமளமாக ஏற்றுக்கொண்டு, நாம் இனி மனிதன் பொருட்டு பூமியை ஒருபோதும் சபிக்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா ஆண்டவரை போற்றுகிறார். அவருக்கு பலிபீடத்தை கட்டி இது ஆடு மாடுகளே, மிருகங்களே, பறவைகளே, பரிசுத்தமானவை பறவைகளே அவருக்கு பலி செலுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா எதற்கு அதை செய்தார்? வெள்ளப்பெருக்கத்திலிருந்து ஆண்டவர் மரணத்தில்
பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் குடும்பத்தை கடவுள் பாதுகாக்கிறார். எதிலிருந்து பாதுகாக்கிறார்? பேரழிவிலிருந்து பாதுகாக்கிறார். தண்ணீர் பெருக்கத்திலிருந்து பாதுகாக்கிறார். அவர் ஒரு பேழை கட்ட ஆலோசனை கொடுத்து அதில் ஏற்றி வைக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக இந்த மக்கள் அழிந்து போனார்கள்? அந்த காலத்தில் அந்த மக்கள் எதற்காக அழிந்தார்கள்? பாவத்தில் அழிந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எதிரான பாவத்தை செய்தார்கள். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அதே பாவம் அந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. சிற்றின்பங்களும் உடல் இச்சைகளும் ஆடம்பரங்களும் பணாசை பொருளாசைகளும் கொலைகளும் எல்லாம் அன்று அந்த காலத்தில் பெருகிக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் காத்திரம் வந்தது. ஆண்டவர் அழித்து விட்டார். அவர் அந்த அழிவிலிருந்து பாதுகாத்தார் என்று அதற்கு மட்டும் அவருக்கு பலி செலுத்துகிறார். இந்த பாவத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து, இந்த உலக மனிதர்களிலிருந்து, இந்த உறவுகளிலிருந்து பிரித்து கொண்டதை நினைத்து நீதிமான் குடும்பம் என்று அவனுடைய வல்லமையினால் அவர் உருவாக்கியதை நினைத்து அவருக்கு பலி செலுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்தினார். நாம் இன்று ஒரு நன்றியோடு செலுத்தி விடுவோம். அவர் எந்த பரித்தனை செய்யவில்லை. ஆண்டவர் அந்த குடும்பத்து மேல் கொண்ட அன்பை நினைத்தார். அந்த குடும்பத்தை பாதுகாத்ததை நினைத்தார். பாவ இருளிலிருந்து, நரகத்திலிருந்து, வேதனையிலிருந்து, நரக வாதலிலிருந்து, பாதாள அடித்தளத்திலிருந்து மீட்டெடுத்ததை ஆண்டவருக்கு நன்றியாக பலிபீடத்தை கட்டினார். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு ஒரு ஆலயம் கட்டினதே போல அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் பலி செலுத்தினார். ஹல்லேலூயா. இன்று நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோம். என்ன பலி செலுத்துகிறோம்? அவரை போற்றுகிறோம், சாட்சி சொல்லுகிறோம், காணிக்க செலுத்துவோம். இன்று ஆவியில உண்மையில முழங்கால் இருந்து உரத்த குரலில் அவரை பறைசாற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதனை பலி அவருக்கு செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்று உள்ள பலியை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய பலியை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவராய கடவுள் பிரியமா எடுத்துக்கொள்கிறார் பலியை. மக்கள் மீது இருந்த சாபத்தை அவருடைய அந்த பலியின் பொருட்டு ஆண்டவர் எடுத்து மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நான் இனி இவர்களை இப்படி அழிக்க மாட்டேன், கொடூரமாக இவர்களை நான் கொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? நீதிமானுடைய பலியை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். நீதிமான் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நீதிமானுடைய பலியை ஏற்றுக்கொண்டு உலக மக்கள் மேல், உலகத்து மேல் இருந்த சாபத்தை ஆண்டவர் உடைக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்று நீ அவருக்கு நன்றியோடு பலி செலுத்துகிறார். இந்த ஒரு ஆண்டு நடத்தி வந்த விதங்களை நினைத்து, அற்புத அடையாளங்களை நினைத்து அவருக்கு நீ பலி செலுத்த வந்திருக்கிறாய். அவரை நீ போற்ற வந்திருக்கிறாய். அவரை நீ கனப்படுத்த வந்திருக்கிறாய். பாதாளத்திலிருந்து, இந்த உலகத்தின் உறவுகளிலிருந்து, இந்த உலகத்தின் தீமையிலிருந்து பிரித்து கொண்டு ரட்சிப்பை நினைத்து, ஜெப வழிபாடுகளை நினைத்து, ஆவிக்குரிய பாதைகளை நினைத்து இன்று நன்றியோடு நீ செலுத்தக்கூடிய இந்த பலியை கடவுள் ஏற்று உன் பிள்ளைகள் மேல் இருக்கிற, உன் குடும்பத்து மேல் இருக்கிற, உன் உறவுகள்
பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டு முடிகிறது. யாருக்கு என்ன தெரிகிறது? குடித்து குமாலம் போட்டு பாவம் செய்து எல்லா தீமை செய்து ஆண்டை முடிக்கிறார்கள். அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டு முடிக்கிற நாளிலே ஆண்டவரை போற்றுகிறார்கள். முடிவிலே நன்மை நினைக்கிறார்கள், அற்புதங்களை நினைக்கிறார்கள். ஆண்டவர் கூட இருந்ததையும் தங்கியதை நினைக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, அதோ ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யும் போது நாம் நினைக்க வேண்டும், ஆண்டவர் இதை செய்தார் என்று நினைக்கிறது மட்டும் அல்ல, அதுக்கு ஒரு சில கடமைகள் இருக்கிறது. நம் கரம் ஆண்டவருக்கு செய்ய ஒரு சில கடமைகள் இருக்கிறது. நான் நினைக்கிறதோடு முடிக்கிறது அல்ல, அவருக்கு நாம் பலி செலுத்த வேண்டும். அந்த பலி செலுத்த வேண்டும் என்றால் அவர் என்ன செய்தார்? பலிபீடத்தை கட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு இருந்த ஆடு மாடு பறவைகளிலே நல்லதென்று பார்த்து, சுத்தமானதென்று பார்த்து, இதோ ஆரோக்கியவனை பார்த்து, குழம்புள்ளதை பார்த்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். ஹல்லேலூயா. அவர் நல்லதே செய்தார். இதோ நல்ல ஆடை எடுத்தார், நல்ல மாடுகளை எடுத்தார், பறவைகளை எடுத்தார். நல்லதை கண்டு அவருக்கு பலி கொடுக்கவே சாபத்தை ஆண்டவர் முறித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நல்ல பங்கே அவருக்கு செய்யும் போது ஆண்டவர் நமக்கு நல்லதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாள் என்ன செய்தாள்? ஆண்டவரே, இந்த குழந்தை உமக்கனே வாழும். ஹல்லேலூயா. அது உமக்கு இருக்கட்டும். ஹல்லேலூயா. நான் உமக்கனே கொடுப்பேன். ஹல்லேலூயா. அந்த பொருத்தனை உண்மையாக இருந்தது. அந்த வேண்டுதல் உண்மையா இருந்தது. அது பரிசுத்தமா இருந்தது. கடவுள் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவமானத்தை மாற்றினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலக மக்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பாவத்தில் அழிகிறார்கள். நம்முடைய வாலிப பிள்ளைகள் ஐயோ பாவத்தில் அழிகிறார்கள். இவர்கள் மனமாற ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், அவருக்கு நல்லதை செய்யுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்று செலுத்துகிற இந்த நன்றி பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். மனோகந்து அவர் எடுத்துக்கொள்கிறார். பலி செலுத்த பலிபீடம் இருக்கிறது, ஆலயம் இருக்கிறது. வெளிநாட்டார் நமக்கு ஆலயத்தை தரவில்லை, நாம் கட்டினோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தில் இன்று நன்றி பலி ஏறெடுக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் இன்று நன்றி சங்கீதங்கள் ஏறெடுக்கப்படுகிறது, இசை போடப்படுகிறது. ஆண்டவர் இன்று ஏற்றுக்கொண்டு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய ஊரார்களையும் உலக மக்களையும் ஆண்டவர் சாபத்திலிருந்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கொண்டு வந்த இந்த இறுதியான ஆராதனையில் இந்த ஆண்டு நம்மை விட்டு விலகி போக ஒரு சில நாள் இருக்கிறது. ஆனால் இந்த இறுதி ஆராதனை நம்மை கூட்டி வந்த அவருடைய அன்புக்கு நான் எப்படி நன்றி செல்ல வேண்டும்? அதை எண்ணி பார்க்க முடியாத நிலையாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு பேரும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய பார்வையிலே நல்லவர்களாயிருக்கிறீர்கள், நல்ல குடும்பமாயிருக்கிறீர்கள், தெய்வீக உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, praise the Lord, glory to Lord, glory to Lord, glory, 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 glory to Amen, 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 Amen. பாடாமே அம்மே துதிக்காமே அம்மே எங்களால் இருக்க முடியவில்லை. நீர் எங்களுக்கு செய்த ஒரு ஆண்டுல நீர் எங்களுக்கு காட்டிய அற்புதங்களுக்காக ஆராதனை ஆராதிக்க
ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம், கடவுளை துதிக்கிறோம், அப்பாவை துதிக்கிறோம். Glory to Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Lord, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Lord, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. ஆண்டவருக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமே, ஆசீர்வதிங்க. வானத்தை திறந்து ஆசீர்வதிங்க, வானத்தை திறந்து மக்களை ஆசீர்வதிங்க. நீண்ட ஆயுசோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, சம்பத்துக்களோடு, ஐஸ்வர்யத்தோடு, தனமானோடு வாழ ஆசீர்வதிங்க. நன்றி செல்ல வந்த மக்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. நன்றி செல்ல வந்த மக்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இவர்கள் காத்திருக்கிற விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க, விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க. உயிருள்ள சாட்சியாக ஆண்டவர் எழுப்புங்க. அற்புதத்தை, அடையாளத்தை வெளிப்படுத்துங்க. வல்லமை ஆவியானவர் வெளிப்படுங்க. ஆசீர்வதிங்க, நன்மைகளால் நிரப்புங்க, மகிழ்ச்சியா நிரப்புங்க, சமாதானத்தை நிரப்புங்க, ரட்சிப்பை கொடுங்க. ஆமே, நன்றி ஆண்டவருக்கு நன்றி. நடத்தி வந்து நம்முடைய கிருபைக்கா நன்றி. நீங்க நடத்தி வந்து இங்க இறக்கத்துக்கா நன்றி. ஆபத்து விபத்தில் இருந்து பாதுகாத்து கொண்டு ஆமே, மகிமை ஆண்டவருக்கு நன்றி. மரண வாதலிருந்து, மரணத்திலிருந்து, படுக்கையிலிருந்து எழுப்பிய ஆண்டவருக்கு நன்றி. இந்த ஆண்டிலே ஊழிய பாதையிலே என்னை நடத்தி வந்து கிருபைக்காக நன்றி. அநேக ஊழியங்களை தந்து ஆண்டவருக்கு நன்றி. அழைப்புக்காய் நன்றி, ஆலயத்துக்காய் நன்றி, ஊழியத்துக்காய் நன்றி, இரவாக்குகளுக்காய் நன்றி, விசாரிக்கிற ஊழியர்களுக்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் யாதியோடு நான் கடந்து வந்த நேரத்தில் என் தலைமையில் கை வைத்து ஜெபித்த ஊழியத்துக்காய் மக்கள் நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அமேனா வேதனையோடு, கண்ணீரோடு வந்து கதறிய நேரத்தில் என் சத்தத்தை கேட்டு மகிமை ராஜாவுக்கு நன்றி. எனக்கு யாருண்டு? மகிமை ஆண்டவர் உண்டு என்று நான் நினைத்த நேரத்தில் நீருண்டு என்பதை வெளிப்படுத்திய மகிமை மேகத்துக்கு நன்றி, மகிமை மேகத்துக்கு நன்றி. நீரங்களுக்கு வெளிப்பட்டு தரிசனங்களுக்கு நன்றி. உடன்படிக்கை பேழை அவரில் வெளிப்படுத்திய இங்க மகிமைக்காய் நன்றி, இங்க அற்புதத்துக்காய் நன்றி, அடையாளத்துக்காய் நன்றி. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆண்டிலே நேரா செம்மையாக நீங்க நடத்தினே. நன்றி ஆண்டவரே. தேவைகளை சந்தித்து நான் பசியோடு இருந்த நேரத்தில் எனக்கு உணவை கொடுத்து, நான் ஆடையிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு ஆடைகளை தந்து, அம்மே உடுத்த முடியாத நிலையில் புது ஆடைகளை தந்து, சம்பத்துக்களை தந்து, அம்மே ஆசிரை தந்து, அம்மே நன்றி. வாலிப பிள்ளைகள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அம்மே, அநேக வாலிபர்கள் பாவ இருளில் செல்லக்கூடிய இந்த காலத்தில் எங்கள் தாய் தந்தர்கள் மூலமாக இந்த ஆலயத்தை நாங்கள் கண்டு, எங்கள் ஆண்டவரை கண்டு இன்று நாங்கள் ஆராதிக்கிறோம். வாலிபர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கல்வி, ஞானம், அறிவை தந்தீரே, எந்த அறியறில்லாத வெற்றி பெற செய்தீரே.
ஆமென். அவர்கள் சத்தம் தரு. எங்களை நீ ஆசீர்வதித்து அநேக தாய் தந்தர் இல்லாம அநாதையாய் வாழும் போது நாங்கள் தாய் தந்தரோடு வாழ்கிறோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். எங்கள் பிள்ளைகள் படித்து மேல் படித்தங்கள் படித்து வேலையை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு படிக்க முடியாமல் போகிற நேரத்தில், நாங்கள் கதறக்கூடிய நேரத்தில் எங்கள் பிள்ளைகளை தூக்கிறீரே, அம்மே தேர்வு எழுத வைத்தீரே, ஞானத்தை கொடுத்தீரே, எங்கள் மக்களை ஆசீர்வதித்தீரே, தேவைகளை சந்தித்தீரே. ஆமே நன்றி. எங்கள் கணவர்கள் மனைவிகளை ஆசீர்வதித்து நாங்கள் என்ன சொல்லி பாட, நீங்க செய்த நன்மைகளே நாங்கள் என்ன சொல்லி பாட. நாள் போராதே, நேரம் போராதே, நேரம் போராதே, நாள் போராதே. ஆமே நன்றி. ஆவிக்குரிய பாதைக்காக, ஆவிக்குரிய பரிசுத்த வழிக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஒரு வாக்கு தத்தங்களுக்காக, ஆண்டவருடைய ஆசிரியர்களுக்காக அநேக நாட்களாய் தங்கி செல்லும் போது எங்களுக்கு பக்கத்தில் கிடைத்தீரு, இடம்படிக்க பேழையே எங்களுக்கு கிடைத்தீரு. ஆமே நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆலயத்தில் நல்லதை கண்டவர்களே, ஊழியத்தில் உண்மை கண்டவர்களே, அன்பை கண்டவர்களே, எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆலயத்தில் நீங்கள் என்ன கண்டீர்கள்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சுகமளித்த வல்லமையின் கடவுளே, மிகத்தக அற்புதம் செய்தவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்து முடித்தவரே, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றியவரே, ஆமே நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. விசேஷமாக இந்த ஆண்டு முழுவதும் ஆராதனை பங்கு கொண்ட எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமே ஆண்டவருக்கு நன்றி. ஒரு ஆராதனை போல் முடங்காதபடி உன்னை கடவுள் கொண்டு வந்து இரக்கத்துக்கு நன்றி, உபவாச ஜெபங்களுக்கு நன்றி, ஐக்கியங்களுக்கு நன்றி, ஊழிய பாதைக்கு நன்றி. அவே அற்புதம் செய்த நேரத்தில் எல்லாம் சாட்சியாக நிறுத்தி ஆண்டவருக்கு நன்றி. சாட்சி செல்ல அற்புதங்களை காட்டிய மகிமை ஆண்டவருக்கு நன்றி. அமே நான் பொருத்தனையோடு வேண்டிய நேரத்தில் என் செபத்தை கேட்டு பொருத்தனை ஏற்றுக் கொண்டீரே, உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. அமே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, அற்புதங்களுக்கா நன்றி ஆண்டவரே. ஆமே நன்றி. அமே அமே ஆண்டவருக்கு நன்றி. ஒவ்வொரு பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இங்க மக்களுக்காக நன்றி செல்ல வந்து, ஆராதிக்க வந்து, உம்மை போற்ற வந்து, இசை போட வந்து, கைதாள ஓசை போட வந்து, மக்களுக்கு நன்றி நன்றி. ஆமே கைதாள இசை போடு, எங்களுக்கு கரத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. முழங்கால் இருக்க முழங்காலை தந்தீரே, நன்றி ஆண்டவரே. ஆமே நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னால் கடந்து வந்து குடும்பங்களையோ, விசுவாசிகளையோ, ஊழிய மக்களையோ, வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியோர்கள், ஆண்கள், பெண்கள், புதிதாய் வந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து
ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் செழிக்கட்டும், பலிகி பெருகட்டும். ஆசீர்வாதங்கள் பலிகி பெருகட்டும். மகிழ்ச்சி சமாதானம் இவர்களை சூழ்ந்திருக்கட்டும். அமே நல்ல செய்திகள் இவர்களை தேடி வரட்டும். ஆமே. நன்றி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். செபம் கேட்கிற நல்ல பிதாவே.